சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைனோட தலைநகரமாக இருக்கக்கூடிய கீவின் மீது ரொம்ப பெரிய ஒரு ஏரியல் அசால்ட்டை பண்ணியிருந்தாங்க. 100 மிசைல்ஸ்க்கும் அதிகமாக ஃபயர் பண்ணப்பட்ட அந்த ஒரு இன்சிடென்ட்டில் உக்ரைன் ஸ்தம்பித்து போய் நின்னாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களால அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. ஹெவி கேஷுவாலிட்டி, 30 நபர்களுக்கும் அதிகமாக இறந்துட்டாங்க, 50 இடங்களுக்கும் அதிகமாக தாக்குதல் நடந்திருக்கு. நிறைய டிஃபெண்ட் பிளான்ஸில் பாதிப்பானது ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்து உக்ரைன் வெளியில் வரத்துக்குள்ள இரண்டாவது தாக்குதல் நடந்துருச்சு. அதுவும் ரஷ்யா போன தடவுக்கு எந்த அளவுக்கு வீரியத்தோட பண்ணாங்களோ அதே அளவுக்கு வீரியத்தோட தாக்கியிருக்காங்க. ஆனால் ரஷ்யா எதுக்கு இதை பண்ணணும்? ரீசெண்டாக உக்ரைன் பெரிய அளவில் எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் பண்ணலை. செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடந்த அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் மட்டும்தான். மற்றபடி மேஜரான எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் ரஷ்யா மீது உக்ரைன் பண்ணலை. அப்புறம் எதுக்கு இந்த ஸ்ட்ரைக்குன்னு தேடுறப்ப தான் நாட்டோ சமிட் நடக்க போகிறதுக்கும் இந்த ஒரு தாக்குதலுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. நாங்கள் ஜெயிக்கிறோன்றதை காமிக்கிறதுக்காக உக்ரைன் பண்ண ஒரு விஷயம், உக்ரைன் பண்ண ஒரு சம்பவம் இவ்வளோ பெரிய ஒரு ரிட்டாலியேஷனை ரஷ்யாவை பண்ண வச்சிருக்கு. ஸோ இதை பற்றின அத்தனை தகவல்களும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கே தாம்புக்ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நாட்டோ சமிட் ஆனது ஜூலை 7, 8 ஆகிய தேதிகளில் துருக்கியில் வச்சு நடக்க போகுது. இந்த துருக்கியில் நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இது நாட்டோக்கான மீட்டிங் மட்டும் கிடையாது, இதில் ஜெலன்ஸ்கி அவர்களும் பங்கேற்க போறாரு. ஜெலன்ஸ்கி இதில் பங்கேற்க போறாருன்னு சொன்ன உடனே அடுத்து அவர் அதில் எதுவும் பேச போறாரா? ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் எந்த ஒரு கூட்டமைப்புக்கு போனாலும் அவரோட ஸ்பீச் இல்லாமல் அந்த கூட்டம் நிறைவடையாது. அது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்கப்போ அவர் அதில் பெருசாக பேச மாட்டாருன்றது தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் நடந்திருக்கு. சரி, நடந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்குக்கும் இந்த மீட்டிங்கும் என்ன சம்பந்தம்? உக்ரைன் முதல்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருவோம். அதுக்கு அப்புறமா அதுக்கு ரஷ்யா ரிட்டாலியேஷனில் என்ன பண்ணாங்க, அதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்றதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். 625 ட்ரோன்களை 6ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா மேலே ஃபயர் பண்ணியிருக்காங்க. இந்த 625 ட்ரோன்களில் 300 ட்ரோன்கள் பிரான்ஸ் பகுதியை நோக்கியும் 200 ட்ரோன்கள் லெனினின்கிராட் மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நோக்கி, எந்த ஒரு ரிஃபைனரி உக்ரைனால் தாக்கப்பட்டுச்சோ அந்த ஒரு பகுதியை நோக்கியும், மீதம் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் மாஸ்கோ ரீஜியனை நோக்கியும் உக்ரைனால் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் ஒன்று கூட ஃபயர் பண்ணப்படல. 625 ட்ரோன்களும் ரஷ்யாவோட ரீஜன்ஸை நோக்கி ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. மற்ற பகுதிகளில் மோஸ்ட்டாக இது எல்லாமே ரஷ்யாவோட விமானப்படையை பயன்படுத்தியும் ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அந்த சிஸ்டம்ஸை பயன்படுத்தி டிஃபெண்ட் பண்ணிட்டு சொல்றாங்க. ஆனால் விஷுவல் ரிப்போர்ட்ஸை பார்க்குறப்போ குறைஞ்சது ஒரு 40 இடத்துலையாவது இந்த ட்ரோன்கள் இம்பாக்டை ஏற்படுத்திருக்கலான்றது தெரியுது. 600 ட்ரோன்களை ஃபயர் பண்ணி ஒரு 40 இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. ஆனால் இதில் ஒரு இம்பாக்ட் கூட மாஸ்கோ ரீஜனில் ஏற்படல. மாஸ்கோ ரீஜனோட அவுட்டர் செக்யூரிட்டி ஜோன்லேயே இந்த ட்ரோன்கள் ஆனது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. 100 ட்ரோன்கள் இந்த ஒரு பகுதியை நோக்கி வீசப்பட்டிருக்கு. இதில் பெரும்பான்மையான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினது ரஷ்யாவோட விமானப்படை. இவ்வளோ நாள் ஆக்டிவாக இந்த விமானப்படையை பயன்படுத்தாதோட விளைவு மாஸ்கோக்குள்ள அதிகமாக ட்ரோன்கள் உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சது. ஆனால் ரஷ்யா இப்போ அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவ்வளோ பெரிய ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கு ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ணலனா எப்படி? 600 ட்ரோன்ஸை சிங்கிள் டேல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 100 மாஸ்கோ ரீஜனை நோக்கி போயிருக்கு. இதுக்கு ரஷ்யா ரிட்டாலியேஷன் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் உக்ரைனோட ப்ரொபகண்டா இதுக்கு முன்னாடி வேற மாதிரி போயிருக்கும். இப்போ ரஷ்யா இந்த ஸ்ட்ரைக்ஸை நடத்தலைன்னா நாட்டோ கூட்டமைப்பில் ஒருவேளை ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தனா இது எல்லாத்தையுமே பெரிய அளவில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. பார்த்தீங்களா, நாங்கள் ரஷ்யாவை இப்படி அடிச்சிட்டோம், பார்த்தீங்களா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எரியுது, பார்த்தீங்களா ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான மிசைல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ன்றது நாங்கள் அவுட் ஆஃப் சர்வீஸ் போக வச்சிட்டோம், இது எல்லாம் எங்களுக்காக நாங்கள் பண்ணலை. ஆனால் நாட்டோ கூட ஒரு பிரச்சனைன்னு வரப்போ ரஷ்யா இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய இம்பாக்ட்னால உங்களோட மோதிரத்துக்கு யோசிப்பாங்க. ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இருந்தால் தானே நாட்டோட யுத்தத்துக்கு வர முடியும். ரஷ்யா அவங்களோட க்ரூட் ஆயிலை விற்று சம்பாதிச்சா தானே, வருமானம்ன்றது வந்தால் தானே நாட்டோட யுத்தத்துக்கு வர முடியும். நாங்கள் இப்போ பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான் சொல்லி ரொம்ப பெரிய அளவில் அதை ஃப்ளெக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ ரஷ்யா இதுக்கு ஹெவி ரிட்டாலியேஷன், 600 ட்ரோனை தானே உள்ள அனுப்புகிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக்ஸில் எவ்வளவு ப்ரொஜெக்டைல்ஸ் ரஷ்யானால் லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்ற ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறப்போ 384 ப்ரொஜெக்டைல்ஸ் மொத்தமாக ரஷ்யானால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதில் 30 இஸ்கேந்தர் மிசைல்ஸ்ன்றது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. 20 KH-59 மற்றும் KH-101 இது ரெண்டுத்தையும் சேர்த்து 20 மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு 60 மிசைல்ஸ் வரைக்கும் லான்ச் பண்ணப்பட்டிருக்கலாம். மீதம் இருக்கக்கூடியது அத்தனையுமே ட்ரோன்கள் தான். இப்போ உக்ரைனோட சக்ஸஸ் ரேஷியோ, அவங்க உள்ள வரக்கூடிய ப்ரொஜெக்டைல்ஸை எந்த விகிதத்தில் இன்டர்செப்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் 90+%. 10 ட்ரோன்கள் உள்ள வருதுன்னா அதில் 9 ட்ரோனை சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் இருக்குது. ஆனால் பிரச்சனை இந்த இடத்துல பேலிஸ்டிக்ஸில் தான் வருது. அதுவும் இஸ்கேந்தர் ஏவுகணையை இவங்களால இன்டர்செப்டே பண்ண முடியல. உள்ள வரக்கூடிய இஸ்கேண்டர் மிசைல்ஸோட இன்டர்செப்ஷன் ரேஷியோன்றது இப்போ 22% கிட்ட வந்துருச்சு. 10 மிசைல்ஸை உள்ள அனுப்புறனா அதில் 8லேருந்து 9 ஏவுகணைகள் வரைக்கும் கீழே இம்பாக்டை ஏற்படுத்துது. உக்ரைனால பெரிய நம்பர்ஸில் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியல. எக்ஸாக்டாக ரஷ்யா அந்த ஒரு மிசைல்ஸ் தான் அதிகமாக ஃபயர் பண்ணியிருக்காங்க. 50 மிசைல்ஸ் உள்ள வந்திருக்குன்னா அதில் 30 இஸ்கேந்தர் மிசைல்ஸ்,
இஸ்கேந்தர் எம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ். மீதம் இருக்கக்கூடியது தான் க்ரூஸ் மிசைல்ஸும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸும். அப்போ இந்த இஸ்கேந்தர் மிசைல்ஸை உக்ரைனால ஒன்றுமே பண்ண முடியலன்றப்போ ஹை வேல்யூ டார்கெட்ஸுக்கு எதிராக அதை குறி வைக்கிறாங்க. மொத்தமாக இதில் உக்ரைன் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இழந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா மொத்தமாக வந்து 5 ப்ரொடக்ஷன் பிளான்ஸ் காலி. உக்ரைனோட ஆர்மோடெக் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட், இது ஆர்மர்டு வெஹிக்கல்ஸை உருவாக்குறதுக்கும் உக்ரைனோட மிசைல்ஸ் இந்த ஃப்ளெமிங்கோ போன்ற மிசைல்ஸ்க்கும் ட்ரோன்களுக்கும் வார்ஹெட்டை உருவாக்குறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததா உக்ரைனில் இருக்கக்கூடிய கீவ் ஷிப்யார்ட், இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா உக்ரைனோட அன்மேன்ட் ட்ரோன் போட்ஸ் இந்த கிரீமியன் பிரிட்ஜ் மேலாம் தாக்குதல் நடத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்டது பாருங்க. ஆள் இல்லாத கடல் ட்ரோன்கள் இதை வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் குவான் பிளான்ட்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நெப்டியூன் மிசைலோட அந்த மிசைல் பாடியை தயாரிக்கக்கூடிய ஒரு இடம், அது ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அதுவும் டார்கெட் லிஸ்ட்குள்ளே வந்திருக்கு. ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான டார்கெட்டும் ரஷ்யானால பண்ணப்பட்டிருக்கு. ஜெலவ்னி மிசைல் பிளான்ட் விசார் பகுதியில் இருக்கக்கூடியது. இது ரஷ்யாவோட S-300 மற்றும் சில ட்ரோன்களுக்கான அந்த உதிரி பாகங்களை உருவாக்கக்கூடியது. விஷன்யா ஃபியூவல் டிப்போர்ட் இதுவும் தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. இப்போ நான் அந்த சீரியஸாக சொன்னல இந்த இடத்துல அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி, இதில் ரொம்ப உக்ரைனுக்கு பாதிப்பு கொடுத்த இடம் என்னன்னா அந்த விசார் பிளான்ட் தான். ஏன்னா இந்த இடத்துல தான் உக்ரைன் ரொம்ப அவங்களோட ஆர்சனலில் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அந்த ஏவுகணைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் S-300ஓட அந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸும் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, சில சீரீஸ் ஆஃப் வீடியோ நான் முன்னாடி காமிக்கிறேன். உக்ரைன் வந்து எடுத்த உடனே விக்டிம் கார்டை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிவிலியன் சைட்ஸை அடிச்சிட்டாங்க. நல்லா பார்த்தோன்னா தெரியும், சிவிலியன் சைட்ஸ் தான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுற மாதிரி இருக்கும். சுற்றி பார்த்தோன்னா அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ். அப்படி இருக்கப்போ திடீர்னு அந்த வீடியோ பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுறோம், அதை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னடா வந்து சிவிலியன் சைட்ஸில் வந்து ரஷ்யா அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் சைட்ஸில் எதுக்கு வந்து ரஷ்யா ஒரு தாக்குதல் நடத்தணும்? இப்போ அதே கேள்வியை நானும் கேட்குறேன். அப்பார்ட்மெண்ட் சைட்ஸில் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் எதற்கு ஏற்படுது? ஒருவேளை அந்த ஆங்கிளில் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் தெளிவாக தெரியும்னா இப்போ இந்த வீடியோ பாருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய வீடியோ. சர்ஃபேஸ் டார் மிசைல் சிஸ்டம் அந்த இடத்துல இருந்து எங்கேஜ் பண்ணுது, உள்ள வரக்கூடிய மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த இடத்தின் மீது ரஷ்யா தாக்குறாங்க. உடனடியாக ஒரு 2-3 ஏவுகணைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை அடிக்குது. அந்த கட்டிடத்தை அடிக்கிறப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு கொத்துக்குண்டுகள் எப்படி வெடிச்சா அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையானது உருவாகுமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அந்த இடத்துல நடந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ப்ளோஷன், செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் உருவாகுது. அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பக்கத்தில் எதுக்கு இப்படி ஒரு இடத்த உக்ரைன் உருவாக்கி வச்சிருக்கணும்? அண்ட் அதுவும் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிவிலியன் பில்டிங்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இவங்களோட ஆயுதங்களையும் அண்டர் கிரவுண்டில் தொழிற்சாலைகளையும் வச்சிருந்திருக்காங்க. அதில் இந்த மிசைல் மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் அடித்தப்போ கீழே பங்கர்ஸில் அவங்க சேகரித்து வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. அதோட விளைவாக அந்த பிளான்ட்டை சுற்றி இருந்த 4-5 தெருக்கள் வரைக்கும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. உக்ரைன் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். தலைநகரத்தில் அதுவும் ரொம்ப வந்து டென்சிட்டி பாப்புலேட்டட் ஏரியா, அதிக மக்கள் தொகை கொண்ட இடத்துல இவங்களோட ஆயுதங்களை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆயுதங்களை வைக்கிறதே தப்பு, ஆனால் அந்த இடத்துல ஆயுத தொழிற்சாலைகளை வைக்கிறாங்க. அந்த சேஃப் ஜோன்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. இவ்வளவு நாட்களாக ரஷ்யா இந்த எந்த இடத்தையுமே தாக்காம தான் இருந்தாங்க. 4 வருஷமாக யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ட்ரைக், இந்த ஸ்ட்ரைக், இதை தவிர்த்து கீவில் இந்த வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் சைட்டை ரஷ்யா தொட்டது கிடையாது. அப்போலாம் என்ன தெரியுமா பேச்சு வந்துச்சு? ரஷ்யானால வந்து கீவை ஒன்றுமே பண்ண முடியல, ரஷ்யானால வந்து கீவில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃப்ராவை எதுவுமே பண்ண முடியல. பார்த்தீங்களா, டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்டை அடிக்கிறாங்க, பவர் கிரிட்டை அடிக்கிறாங்க, வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் சைட்டை அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி உக்ரைனோட சப்போர்ட்டர்ஸ் இதை ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்களா சிவிலியன் பில்டிங்ஸ் அடிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த இடத்துல அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, நாட்டோ சம்மிட்டில் வந்து இவருக்கான பெரிய ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காரு. என்ன சப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இன்டர்செப்டார்ஸோட ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருச்சு. பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ்லேருந்து IRIS-T, SAMP-T போன்ற எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுமே, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டமே உக்ரைனில் இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்துட்டு இருக்கு. இவ்வளோ நாள் வந்து ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் அவங்க இன்டர்செப்ட் பண்ணது கூட உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்செப்டர் ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான். ஆனால் இந்த 2 ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைனோட அந்த டோனை பார்த்தோன்னா ரஷ்யாவோட மிசைல்ஸா, அதனால எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, உள்ள வரதெல்லாம் நாங்கள் 90% மேலே இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா 22% இருக்கு. அதுவும் இஸ்கேந்தர் மிசைல்ஸோட அந்த இன்டர்செப்ஷன் ரேஷியோன்றது ஒரு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் பார்த்தோன்னா 60-லேருந்து 40க்கு வந்துச்சு. இப்போ 20ல் வந்து நிற்குது. 22%ன்றப்போ உங்களால் பெருசாக அதில் சக்ஸஸே கிளைம் பண்ண முடியாது. ஹை வேல்யூ டார்கெட்ஸுக்கு எதிராக அந்த மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறப்போ அது அதோட வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிடும். ஸோ ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைன் சொன்ன ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களாலே இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் ப்ரோபகண்டான்னு சொல்றது. இதுதான் உக்ரைன் இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கோன்றது காமிக்கிறது. இப்போ ரஷ்யா இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த 600 ட்ரோன்ஸை உக்ரைன் வந்து ஒரு ரஷ்யாக்குள்ளே ஃபயர் பண்ணலன்னா இந்த ஒரு ரிட்டாலியேஷன்றது வந்திருக்காது. ஆனால் இவர் போய் அந்த இடத்துல பார்த்தீங்களா நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக ஜெயிச்சுட்டு இருக்கோம் அந்த ஒரு இமேஜை உருவாக்குறதுக்காக பண்ணது இவ்வளோ பெரிய ஒரு
ரியாக்ஷன்ன்றது, அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இங்கே இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து அவர் வெளியில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. இன்னும் ரிப்போர்ட் வந்து தெளிவாக கிடைக்கல. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரிப்போர்ட் தான் வெளியில் வந்திருக்கு. என்னென்ன பிளான்ட் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்கு, உள்ள அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு. ஏன்னா உக்ரைன்லேருந்து இப்போ வரைக்கும் டேட்டா எதுவும் பெருசாக வெளியில் வரல. அது வெளியில் வரப்போ தான் தெரியும் உண்மையிலேயே எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் பண்ண அந்த ஒரு முடிவு, நாட்டோ மீட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவை அடிச்சிட்டான்னு காமிக்கணுன்றதுக்காக பண்ண அந்த ஒரு முடிவு எவ்வளோ பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக காலையில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விசார் பிளான்ட்ன்றதுல இந்த மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த டெப்ளேட்டட் யுரேனியம் ஷெல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது மட்டும் உண்மையாக இருந்தால் அந்த ஃபேக்ட்ரி இன்னைக்கு அழிக்கப்பட்டதுன்னு வைங்க, ரேடியேஷன் பாதிப்பு கியூக்குள்ளே இருக்குது. அந்த 5 தெருக்கள் வந்து பாதிப்படைஞ்சதாக சொன்னாங்கல்ல, அதையும் தாண்டி ரேடியேஷன் பரவுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த பிளாஸ்ட் ரேடியஸ் வெளியில் அந்த வெடிச்சதெல்லாம் பார்க்குறப்போ குறைஞ்சது ஒரு 300 400 மீட்டருக்கு அந்த அந்த வெடிப்பொருட்கள் அது சிதறி விழுந்தது அந்த கீழே, அதோட இம்பாக்ட் ஆனது கீழே அந்த அளவுக்கு ஒரு கண்டாமினேஷன் ஜோன் அது உருவாக்கி வச்சிருக்கு. இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் அதை பற்றி தெளிவாக தெரியல. ஆனால் ஒருவேளை அந்த இடத்துல அது இருந்து ரஷ்யா அதை ஸ்ட்ரைக் பண்ணி இருந்தாங்க, அப்படி மட்டும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஜோனையும் இவங்க சீல் பண்ண வேண்டிய ஒரு தேவையானதும் வரும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் அடுத்த வீடியோவில் இதோட ரிப்போர்ட்ஸை நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம சொல்லுங்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுத்த முடிவு இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வழிவகை கொண்டு வந்து விட்டுருச்சு. இதை அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நியூஸ் எடுத்து பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிடும். ஜெலன்ஸ்கி அவர்கள் நாட்டோ மீட்டிங் கிளம்பி போயிருக்காரு. அங்கே போயிட்டு என்ன பண்ண போறாரு, எப்பயும் போல ரஷ்யா அடிச்சிட்டாங்க, இங்கே பாருங்க ரஷ்யா இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரைக்ஸ் நடத்திருக்காங்க, அதை தான் பேச போறாரு. ஆனால் இவர் பண்ணதை வெளியில் பெருசாக பேச போகிறது கிடையாது, அதை அவர் பேசவும் அவசியன்றதும் கிடையாது. உங்களோட பார்வையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரஷ்யன் அசால்ட் இப்போ தான் கீவில் அந்த ஹீட்டை உணர வச்சிருக்கு. இதை இவங்க நினச்சிருந்தாங்கன்னா கடந்த 4 வருஷமாக பண்ணலாம். ஆனால் அதுக்கான கேள்விக்கான பதில் யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியல. இதை பற்றி உங்களோட பதிலையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட அந்த சேனலில் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய தமிழக அப்படி குறிப்பாக சொல்லணும்னா ஜென்சி டிஎம்கேவோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி பேசியிருக்கும். சில இடத்துல பாசிட்டிவாக இருந்தாலும் சில இடத்துல அதுக்கான விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் மறக்காம சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வந்து விடைபெறுது உங்கள் ஆர்கே.